ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தீம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, செட்டிங் எப்படி பண்ணுறது, நம்ம வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட்லேருந்து எப்படி தீம் ஆட் பண்ணுறது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் வேர்ட்ப்ரெஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்பியரன்ஸ் இருக்கும். அப்பியரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தீம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீம் செலக்ட் பண்ணால் நம்ம தீம் பேனலுக்கு போகலாம். நம்ம வேணுன்றதை டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொன்று அதுக்கு முன்னாடி நம்ம சைட் பார்ப்போம். இப்போ நம்ம நம்மளோட சைட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். நம்ம இங்கேருந்துமே கூட ஓப்பன் பண்ணலாம். இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா விசிட் சைட் வரும். இங்கே போனாவே காமிக்கும் விசிட் சைட் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக போயிட்டு சைட்டுக்கு போயிடலாம். ஓப்பன் நியூ டேப் கொடுத்தா நம்ம இந்த டேப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் புது டேப்பில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளோட சைட்டு இப்போ இப்படி இருக்குது. ஸோ நம்ம இந்த சைட் நம்ம ஓப்பன் பண்ணுற தீம் பேஸ்டாக எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட அது. இப்போ தீமுக்கு போகிறோம். அப்பியரன்ஸ் போயிட்டு மேலே தீம்ஸ் போகலாம். இப்போது தீம் வந்து நம்ம 2 டைப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று, நம்மள்கிட்ட இங்கே தீம் ஸ்டோரில் நிறையா இருக்கும், ஆயிரக்கணக்கான தீம்ஸ் இருக்கும். அந்த தீம்ஸை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று இல்லை நியூ பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா அப்லோட் தீம்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் தேர்ட் பார்ட்டியில் நீங்கள் வேறு எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தீம் பை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த தீமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டைரெக்டான இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கிறது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கும். அது எங்கே இருக்கும் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பாப்பப் ஓப்பன் ஆகும். இப்போ டவுன்லோட்ஸில் இருக்க எங்கே இருக்கோ பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து ரன் கொடுக்க வேண்டியதாக இன்ஸ்டால் அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை தீம் ஸ்டோரில் நீங்கள் சர்ச் நிறைய தீம்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான தீம்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக தீம்ஸ் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று இன்னும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஷாப்பு, மொபைல் ஷாப்புக்காகவா, இல்லை உங்களோட வெப்சைட் எதுக்காக, இகாம்க்காக, இல்லை எஜுகேஷனல் சைட் எதுக்காக அப்படின்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு பெஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் தீம் ஃபார் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட இது நீங்கள் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய தீம்ஸ் இருக்குது. ஒரு தீம்ஸை பற்றியும் அந்தந்த தீம்ஸோட பில்டர் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, தீமோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. இப்போ நமக்கு நிறைய தீம்ஸ் இந்த ஹாஸ்டல்லாம் நிறைய யூஸ் ஆகிற தீம்ஸ். இப்போது நம்ம வந்து எல்லாமே ஒரே தீம்ஸில் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தீம்ஸோட பேஜ் செட்டிங் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஒரே தீமை இன்ஸ்டால் பண்ணிட்டு போனோம்னாக்கா எல்லாருக்கும் வர பிரச்சனை ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு தீமை வச்சு இப்போ கற்றுக்கலாம். ஸோ அதில் எந்த தீம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஓகே நம்ம எல்லாம் இப்போ ஒரே தீமாக பண்ணலாம். சிட்னி சர்ச் பண்ணலாம். ஏன்னா ஒரே தீமாக பண்ணும்பொழுது அதில் வர எரர்ஸும் ஒன்றாவே வரும். இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாருமே இதே தீமை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இப்போது பேஜ் அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆக்டிவும் பண்ணுறோம். லைவ் ப்ரிவ்யூ வேணால் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆக்டிவ் பண்ணலாம். ஆக்டிவேட் நான் டைரெக்டாக ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே வெல்கம்ஸ் டு சிட்னி கொடுத்துட்டு ஆக்டிவேட் சைட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே இப்போது நம்ம சிட்னி சைட் நமக்கு இதாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் சைட் இன்ஸ்டாலிங். ஓகே சிட்னி ப்ரோ நமக்கு தேவையில்லை. நம்ம சிட்னி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்து இது நம்ம முன்னாடி எந்த தீமும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னே இருந்த ஒரு லேஅவுட். இதை நம்ம இப்போ ரீலோடு கொடுக்குறோம். நான் ரீலோட் கொடுத்தேன். நம்ம டைரெக்டாக இப்படி ரீலோட் கொடுக்கலாம், இல்லை கிளிக் பண்ணி ரீலோடு கொடுங்க. என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்களா இப்போது அந்த தீமில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தீம்ஸை எடிட் பண்ணுவோம். ஆனால் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சைட் இருக்க போது. நம்ம தீம் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ நம்ம சிட்னி இன்ஸ்டால் பண்ணோம். அந்த தீமோட ஸ்ட்ரக்சர் இது தான். இதுக்கப்புறம் நம்ம பேஜ் பில்டர் ஆட் பண்ணி நம்ம பேஜை சேஞ்ச் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்தது அப்பியரன்ஸ்க்கு போகிறோம், தீம்ஸ்லேயே போகிறோம். நம்ம ஒன்றும் பண்ணல, சிட்னி இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டோம், வேறு எதுவும் பண்ணலை. ஓகேங்களா. இப்போது மற்ற தீம்ஸ் இருக்குது. இப்போது இது எல்லாமே நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கிற தீம்ஸ். இப்போது இந்த தீம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ தேவையில்லாத தீம்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட இதில் வச்சுக்க தேவையில்லை, டெலீட் பண்ணிடுங்க. தீம் டீட்டெயில்ஸ் சிம்பிளாக அப்படி கிளிக் பண்ணுங்கள். தீம் டீட்டெயில்ஸ் வரும். வந்துச்சுன்னா டெலீட் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த தீமுமே கிடைக்காதுன்னு இல்லை, எல்லா தீமுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தீம் டீட்டெயில்
எல்லாத்தையும் நீங்கள் இது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் ப்ளஸ் நம்மளோட ஸ்டோரேஜ் தேவையில்லாமல் இதாகாமல் இருக்கிறதுக்காகவும். ஸோ தீம் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள், இப்படி வரும், டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு தீம் மட்டும் சிட்னி மட்டும் வச்சுருக்கோம், வேறு எந்த தீம்ஸும் இங்கே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தீம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் இது இல்லை, இதுவுமே ரீலோடு கொடுக்கலாம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் அந்த தீமோட ஸ்ட்ரக்சருக்கு பேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்த்து நம்ம தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தோம். மீதியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.